தம்முடைய ஊழியக்காரனை என்னிடத்திற்கு அனுப்பி அவர் எனக்காக கண்ணீரோடு ஜெபிக்கிறதை நான் பார்த்தேன். முழங்கால் படியிட்டு எனக்காக கண்ணீரோடு ஜெபிக்கிறார் சுகத்திற்காக. அதை நான் கண்டு ஆச்சரியப்பட்டேன். எனக்கு இருக்கிற வியாதியை பார்த்து என்னுடைய தாய் தகப்பனாரும் என் கிட்ட வரவில்லை, என் உறவினர்களும் என் கிட்ட வரவில்லை, என்னுடைய சொந்த மனைவி என்னோட விட்டு போய்விட்டால் அந்த வியாதியை கண்டு பயந்து. ஆனால் இந்த போதகர் பயப்படாமல் என்னிடம் முழங்கால் படியிட்டு என் மீது கை வைத்து என் சுகத்திற்காக ஜெபிக்கிறார். அதை நான் கண்டு ஆச்சரியப்பட்டேன். அந்த வியாதியை கண்டு பயந்து போனார்கள். ஆனால் இந்த போதகர் பயப்படவில்லையே, என் மீது கை வைத்து ஜெபிக்கிறாரு என்று ஆச்சரியமாக இருந்தது. 3வது நாள் அந்த வியாதி முற்றிலுமாக என்னை விட்டு காணாமல் போய்விட்டது. நான் இரும்பினால் ரத்தமாக வாந்தி வரும். யாரும் கிட்ட வரமாட்டார்கள். அந்த வியாதி நமக்கு வந்து விடுமோ என்ற பயம். அது உண்மைதான். என் பாவங்களை அறிக்கையிட்டேன், என் அக்கிரமங்களை, என் மீறுதலை நான் அறிக்கையிட்டேன். தேவன் என்னை மன்னித்து இன்றைக்கு உங்களுக்கு முன்பாக உயிரோடு வைத்திருக்கிறார். இன்றைக்கு அவருடைய தீர்க்கதரிசியாக உங்களுக்கு முன்பாக நிறுத்தியிருக்கிறார். மதமாற்றம் அல்ல, மனமாற்றம். அன்றைக்கு நான் இருந்த நிலைமை எப்படி இருந்தேன் தெரியுமா? பெரிய ரவுடியாக இருந்தேன். யாரையும் மதிக்க மாட்டேன். என்னுடைய மாமா ஊர் தலைவர், அவரவே எதிர்த்தவர். கெட்ட வார்த்தைகளை தாய் தப்பனை நான் தூசித்தவர். ஒருவனையும் நான் மதிக்க மாட்டேன். இதுல நான் கோயில் பூஜாரியாக இருந்தேன். நான் இது ஏன் சொல்லுகிறேன் என்றால், உங்களுக்கு யாரோ தவறாக போதித்து விட்டார்கள். இயேசு கிறிஸ்து ஒருபோதும் சொல்லவில்லை நீங்கள் மதம் மாறுங்கள். இயேசு அப்படி சொல்லவே கிடையாது. இந்த வேதத்தை நீங்க தெளிவாக படித்து பாருங்கள். எந்த இடத்திலும் மதத்தை பத்தி இயேசு பேசவே இல்லை. ஆணை தம்முடைய சாயலாக படைத்தார், பெண்ணை புருஷனுடைய சாயலாக படைத்தார். அங்கே எங்கே இருக்கு மதம்? 2 மதங்கள் தான் இருக்கு, ஒன்று ஆண், ஒன்று பெண். அப்படிப்பட்ட ஒரு துன்மார்க்கமான வாழ்க்கையில நான் வாழ்ந்திருந்த என்னை இன்றைக்கு ஒரு புதிய மனிதனாக மாற்றி இருக்கிறார். தெரியாத ரகசியங்களை நான் தெரிந்து கொண்டேன் இந்த வேதத்தின் மூலமாக. தாய் தகப்பனை எப்படி மதிக்க வேண்டும், மற்றவர்களை எப்படி மதிக்க வேண்டும், அதிகாரிகளை எப்படி மதிக்க வேண்டும், தேசத்தினுடைய ராஜ தலைவர்களை எப்படி மதிக்க வேண்டும் என்பதையெல்லாம் என்னுடைய வேதம் சொல்கிறது தெளிவாக. இந்த பூமியில இருக்கிற ராஜாக்களும் அதிகாரிகளும் நியாயாதிபதிகளும் பிரபுகளும் எல்லோரையும் வானத்தையும் பூமி உண்டாக்கின தேவன் தான் ஏற்படுத்துகிறார். அது என்னுடைய வேதம் சொல்கிறது. அவர்களுக்கு எதிராக பேசுவதும் அவர்களை அவதூறு பரப்புவதும் என்னுடைய வேதம் சொல்கிறது. அவர்கள் மீது தேவனுடைய கோபம் வரும், அவளுடைய சந்ததியில சாபம் வரும் என்று வேதம் சொல்கிறது. ஏனென்றால் அதிகாரிகளுக்கு எதிர்த்து நிற்கிறவர்கள் தேவனோடு எதிர்த்து நிற்கிறார்கள். அப்படிதான் நானும் வாழ்ந்தேன். யாரையும் மதிக்க மாட்டேன், எந்த அரசாங்கத்தையும் மதிக்க மாட்டேன், எந்த அதிகாரியும் நான் மதிக்க மாட்டேன். அப்படி ஒரு திமிர்வாதத்தோடு வாழ்ந்தவன் நான். தேவன் என் மீது அன்பு வைத்து தம்முடைய ஊழியக்காரனை என்னிடத்தில் அனுப்பி என் நோய்களை குணமாக்கி என்னை அபிஷேகித்து உங்களுக்கு முன்பாக ஒரு நல்ல மனிதனாக நிலைநிறுத்தியிருக்கிறார். 1999ஆம் ஆண்டு இந்த வேதத்தை நான் திறந்து படிக்கும் பொழுது தெரிகிறது நான் எவ்வளவு பாவம் செய்திருக்கிறேன் என்பதை நான் தெரிந்து கொண்டேன். ஒரு முறை இந்த வேதாகமத்தை நீங்கள் ஒரு புத்தகமாக படிங்கள். அந்த வார்த்தைகள் அத்தனையும் உங்களோடு பேசும். அமெரிக்கால, கனடால, லண்டன்ல இந்த சகோதரர்கள் அங்க படிக்கிறார்கள், வேலை செய்கிறார்கள். அவர்கள் எல்லோரும் கிறிஸ்தவர்களாக மாறிவிட்டார்கள். கிறிஸ்துவ நாடு தான் அமெரிக்கா, கனடா கிறிஸ்துவ நாடு, லண்டன் கிறிஸ்துவ நாடு, ஆஸ்திரேலியா கிறிஸ்துவ நாடு. உலகத்தில் இருக்கிற 70% கிறிஸ்துவ நாடு. அந்த 70% கிறிஸ்துவ நாட்டில் இந்தியர்கள் கிட்டத்தட்ட 20 கோடி மக்கள் இந்தியர்கள் வசிக்கிறார்கள். அவர்கள் எல்லோரும் மதம் மாறிவிட்டார்களா? எத்தனை அரசியல்வாதிகளுடைய பிள்ளைகள் அமெரிக்காலையும் கனடாவிலையும் லண்டன்லையும் ஆஸ்திரேலியா இப்படி பல நாடுகள்ல அவர்கள் படிக்கிறார்கள், அங்கே குடிபெயர்ந்து இருக்கிறார்கள், அங்கே தங்கி இருக்கிறார்கள். அவர்கள் எல்லோரும் கிறிஸ்துவாக மாறிவிட்டார்களா? இல்லை. ஹல்லேலூயா.